நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பத்தி நிறைய இருக்கு நம்ம பேசுறதுக்கு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஷோக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டு போன் மூலமா இணைஞ்சிருக்காங்க. நம்ம செய்தி தலைமை சண்முக சுந்தரம் சார். வணக்கம். சார், இன்னைக்கு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல்ஸ் அண்ட் உங்களுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கும். இந்தியா டீம் இப்படி வின் பண்ணணும், இல்லை நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக அப்படி விளையாடணும். பட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்கணும். ஏன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ ப்ரைஸ் அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க வின்னிங் டீமுக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னது நீங்கள் தான் நம்ம ஷோவில். ஸோ அதை எப்படி நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணீங்க அண்ட் அதோட அசம்ஷன் எப்படி இருந்தது? ஐசிசியுடைய அந்த தொடர்பு நிர்வாகிகள் கேட்டபோது சொன்னது, அதை விட இந்த பரிசு தொகையை விட இந்தியா இந்த வாட்டி கோப்பையை ஜெயிச்சதுன்னா இந்திய வீரர்கள் பரிசு மழையில நனைய போறாங்க. பிசிசி அதுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வீரருக்கும் 2 கோடி ரூபாய் பரிசு கொடுக்க போறாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட நிறுவனங்கள், அம்பானி நிறுவனம் போன்ற பல நிறுவனங்கள் பணத்தை அள்ளி கொடுக்க போறாங்க. இந்தியா இந்த வாட்டி கோப்பையை ஜெயிச்சதுன்னா பரிசு மழையில 1 வாரம் நினைவாங்க அவங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பரிசு மழை கொட்ட போகுது இந்தியா ஜெயிச்சதுன்னா. ஆனா இந்தியா ஏன் ஜெயிக்கும் அப்படின்னா 100% உறுதியா சொல்றேன், இந்தியா தான் ஜெயிக்கும். ஏன்னா இன்னைக்கு நியூசிலாந்து 11 பேர் விளையாட போறாங்க. ஆனா இந்தியா சார்பில் 100 கோடியே 11 பேர் விளையாட போறாங்க. 100 கோடி கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் தொகை இருந்தாலும் 100 கோடி பேராவது இன்னைக்கு மேட்சை பார்ப்பாங்க. எனவே அந்த 100 கோடி பேரோட பிரார்த்தனை என்னன்னா இந்தியா ஜெயிக்கும்னு. பிரார்த்தனை மட்டும் இல்ல, திறமையிலும் இந்தியா சிறந்த அணியா இருப்பதனால நிச்சயம் ஜெயிப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அனுபவத்துல நியூசிலாந்து வீரர்களை நீங்க பாத்தீங்கன்னா அந்த டீம்ல ஒரு 2 மணி சாண்டர் போன 2-3 பேரை தவிர்த்து மற்ற இந்தியாவில இருக்க பிளேயர்ஸை பாருங்களேன், எல்லாருமே சின்ன பசங்க. ஆனா ஐபிஎல் விளையாடி இந்த T20ல எல்லாருமே மூத்த வீரர்களா மாறிட்டாங்க. ரிங்கு சிங்ல இருந்து வருண் சக்கரை யாரை எடுத்தாலும் பாருங்களேன், எல்லாருமே சீனியர்ஸ். பல வருஷமா கிரிக்கெட் விளையாடுற மாதிரி நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா ஐபிஎல் அந்த அளவுக்கு அவங்கள பக்குவப்படுத்திருக்கு. எல்லாருமே சிறந்த வீரர்கள், ஒவ்வொருத்தரும் சாம்பியன் வீரர்கள். எனவே அவங்க எல்லாருமே இந்தியா வந்து அவ்வளவு காம்பாக்ட் டீம், அதாவது எந்த டீமும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிறந்த டீமா இருக்கனால அவங்க வெற்றி நிச்சயமா இருக்குன்றது உறுதியா நம்புறோம். அது மட்டும் இல்ல, சென்டிமெண்ட்ஸ் என்பது கிரிக்கெட்ல நிறைய பேர் பார்ப்பாங்க. தோனி அந்த ஐபிஎல் நீங்க பாத்துக்கலாம், சிஎஸ்கே ஆடும்போது சேரை விட்டு எழுந்துக்காம உட்கார்ந்து பார்த்துருந்தோம் இல்லையா. தோனி போன்ற வீரர்களுக்கே சென்டிமெண்ட் இருக்குன்னா மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு இருக்காதா, ரசிகர்களுக்கு இருக்காதா? அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வே எப்பெல்லாம் வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்குதோ அந்த சமயத்துல இந்தியா கப்பை ஜெயிக்கும். இந்தியா இந்த முறையும் ஆஸ்திரேலியா வந்து ஜிம்பாப்வே தோக்கடிச்சது. ஸோ ஆஸ்திரேலியா எப்பெல்லாம் ஜிம்பாப்வே கிட்ட தோக்குதோ அப்பெல்லாம் இந்தியா கப்பை ஜெயிக்கும். இந்த முறையும் ஆஸ்திரேலியா ஜிம்பாப்வே கிட்ட தோத்தனால கப்படிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 2024 இந்தியா சாம்பியன் ஆகும்போது அப்ப அம்பையரா யார் இருந்தாங்கன்னா இன்னைக்கு போட்டியில அம்பையரா இருக்க போற ரிச்சர்ட் இல்லிங்வுட் தான். இந்த ரிச்சர்ட் இல்லிங்வுட் தான் தொடர்ந்து இந்த போட்டியில இறுதி போட்டியில நடுவரா இருக்காரு. அவரோட அலெக்ஸ் வார்பர் இருக்க போறாரு. ஆனா 2024 இந்தியா சாம்பியன் ஆகும் போதும் ரிச்சர்ட் இல்லிங்வுட் தான் அங்க அம்பையரா இருந்தாரு. எனவே இந்த மாதிரி இருக்குது, அது ஒரு சென்டிமெண்டாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப அகமதாபாத்ல எப்படி இருக்குன்னா கூட்டம் அலை மோடுது. இதற்காக நியூ டெல்லியில இருந்து அகமதாபாத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டு இருக்காங்க. கிரிக்கெட் போட்டியை பாக்குறதுக்காக இடம் கிடைக்கல, டிக்கெட் கிடைக்கலன்றதுக்காக வடக்கு ரயில்வே ஒரு ஸ்பெஷல் ரயில் விட்டு இருக்காங்க. நியூ டெல்லியில இந்த ரயில் இப்ப வந்து ஒரு காலையில 7 மணிக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல அதுல கிரிக்கெட் பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அகமதாபாத்ல வந்து இப்ப வந்து டல் சீசன், ஹோட்டல்ல அடிச்சிட்டு இருக்க சீசன் இது. ஆனா இப்ப ஒரு ஹோட்டல் ரூமோட விலை என்னன்னா ரூமுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கேட்கறாங்களாம். ஒரு நாள் தங்கறதுக்கு 1 லட்சம். அப்பனா பாத்தீங்க எந்த அளவுக்கு கூட்டம் அங்க இருக்குன்னு. டிக்கெட் விலை 2000 ரூபாய். ஆனா இப்ப அங்க பிளாக்ல எப்படி விற்கிறாங்கன்னா 20,000ல இருந்து கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் ஒரு டிக்கெட்டோட விலை. ஒரு டிக்கெட்டோட விலை 60,000 ரூபாய் விற்கிறாங்கன்னா பிளாக்ல அப்படி ஓடிட்டு இருக்கு. போலீஸ் எல்லாம் வச்சு கண்காணிக்கிறாங்க. பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்க அரெஸ்ட் எல்லாம் பண்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கடன் இந்த சேல்ஸ் கள்ள கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சம்பாதிச்சிட்டு இருக்காங்க சில ஃப்ராட் அப்படின்னே சொல்லலாம். அவங்களாம் ஃப்ராட் தான் சொல்லணும் இனிமே பிளாக்ல டிக்கெட் வைக்கிறவங்கள. அதனாலதான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபெஸ்டிவ் அட்மாஸ்பியர். இந்தியா ஜெயிக்கணுன்றதுக்காக பெட்டிங் வேற ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கு, பயங்கர பெட்டிங். அந்த பெட்டிங் எதை பேஸ் பண்ணி பண்றாங்கன்னா பல ஆருடங்கள்ல வச்சு ஜோசியத்து மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா இப்ப எல்லாருமே கூகுள திறந்தாலே இந்த சாட் ஜிபிடின்னு ஒண்ணு வந்துருது, ஜெமினின்னு வருது. சோ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஏஐ ப்ரெடிக்ஷன் வச்சு இப்ப போயிட்டு இருக்காங்க. ஏஐ ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா நிச்சயமா ரெண்டுமே எல்லாம் சொல்றது இந்தியா ஜெயிக்கும் சொல்லுது. 60-40 சொல்றாங்க, சிலது 70-30 சொல்றாங்க. இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குன்றத உறுதியா சொல்றாங்க எல்லாரும். அது மட்டும் இல்ல, இந்தியா ஜெயிக்கிறதுக்காக 100 கோடி மக்களுடைய எண்ணமும் இந்தியா ஜெயிக்கணும், இந்தியா ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னொரு அதிர்ச்சி செய்தி நியூசிலாந்துக்கு என்னன்னா
நியூசிலாந்துலயே சப்போர்ட் எடுத்திருக்காங்க. யார் ஜெயிக்க போறான்னு நியூசிலாந்து ஒரு ஆன்லைன் போல் நடத்திருக்காங்க. அந்த ஆன்லைன் போல்ல கூட இந்தியா ஜெயிக்கணும் நியூசிலாந்து சொல்றாங்க. நியூசிலாந்து நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க, அவங்க மட்டும் இல்லைங்க. அந்த ஆன்லைன் போல்ல பார்ட்டிசிபேட் மேக்ஸிமம் பீப்புள் வந்து இந்தியா ஜெயிக்கணும் 80-20 ரேஞ்சில் வந்திருக்கு. நியூசிலாந்து ஜெயிக்கணும் நம்ப மாட்டேன்றாங்க. ஏன்னா நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஓப்பனர்ஸ் தாங்க, அந்த ஃபின்னை தூக்கிட்டாலே அந்த டீம் கொலாப்ஸ் ஆயிடும். ரச்சின் ரவீந்திரா நம்ம ஊர் பையன் தான், அவன் எப்படி விளையாடுவார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால நிச்சயமா இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. ஹெட் டு ஹெட் மாதிரி பார்த்தாலும் இந்தியாவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. கிளைமேட் அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 39 டிகிரி வெயில் அடிக்க போகுது. இந்த சாயங்காலம் அந்த வெயிலான அந்த ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க, அது நிறைய இருக்கும். நியூசிலாந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்தியன்ஸ் இந்த கிளைமேட் நல்லா தெரியும். ஏன்னா நம்ம எல்லாம் வெயிலே பிறந்து வெயிலே வளருவாங்க, நல்லா தெரிஞ்சோம் நம்ம. அது மாதிரி கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரவுட் சப்போர்ட். நம்ம ஒரு 6 அடிச்சா 1000 6 அடிச்சதுக்கு சம்பந்தமா அந்த குரல் வரும் நமக்கு. அந்த உற்சாகம் இருக்குல்ல, கிரிக்கெட்டர்ஸ்க்கு எப்பயும் இந்த உற்சாக டானிக் வந்து ரசிகர்கள் கத்துறது தான். அந்த கத்துற சவுண்டே போதும் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸை வந்து இன்னைக்கு பம்பரமா விளையாட வைக்கும். அதே போன்று இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், அபிஷேக் சர்மா ஆடலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அபிஷேக் சர்மா தான் ஸ்டாரா வரப்போறாரு, பின்னி பெறெடுக்க போறாருன்னு நம்ம லிவி சொன்னார் இல்லையா, அது இன்னைக்கு நடக்கும். பின்னி பெறெடுக்க போறாரு அபிஷேக் சர்மா. சஞ்சு ஏற்கனவே சொல்ல வேண்டாம், கேரள சேட்டன் வந்து மிக சிறப்பா விளையாடிட்டு இருக்காரு. இன்னைக்கு சேட்டன் மீண்டும் ஒரு சிறப்பான ஆட்டத்தை கொடுப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இவங்க 2 பேரும் இல்லைன்னா யாரு? இஷான் கிஷன் இருக்காருங்க. இஷான் கிஷன் ஒரு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, 2-3 கேம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கேம் ஆடியே ஆகணும். திலக் வர்மா அப்பப்ப வராது, சிக்ஸரா அடிக்கிறாரு. இது எல்லாரையும் விட இன்னைக்கு சூப்பரா பண்ண போறது போலிங், பேட்டிங், ஃபீல்டிங் மூணுத்தையும் சிறப்பா யார் செய்ய போறாங்க தெரியுமா? சிவம் துபே, நம்ம சிஎஸ்கே வீரர் தாங்க. ஏன் சொல்றேன்னா, துபே எல்லா மேட்சும் போன மேட்சும் 6 எல்லாம் அடிச்சாரு, அவரை வேஸ்டா அவுட் ஆக்கிட்டாங்க, ரன் அவுட் ஆக்கிட்டாங்க. இருந்தாலும் சிறப்பா விளையாடினாரு. ஆனா இன்னைக்கு அவரோட போலிங், இந்த கிரவுண்ட் கொஞ்சம் பெரிய கிரவுண்ட், இந்த கிரவுண்ட்ல சிவம் துபேவுடைய அன்ஆர்த்தடாக்ஸ் ஃபாஸ்ட் போலிங் போடுவார். அவர் வந்து ஃபாஸ்ட் போலிங்ல ரொம்ப அன்ஆர்த்தடாக்ஸா, ஃபாஸ்டா மீடியம் பேஸா தெரியாம ஒரு கலப்பின ஒரு போலிங் போடுவாரு. அது வந்து மிகப்பெரிய பிளஸ்ஸா மாறும். அவரை அடிக்க போவாங்க, விக்கெட்டை கேட்ச கொடுத்துருவாங்க. நீங்க வேணா பாருங்க, இதெல்லாம் இன்னைக்கு நடக்குதா இல்லையா பாருங்க. இந்தியா நிச்சயமா கோப்பையை வெல்ல போகுது. இந்தியா ஒரு வரலாற்று சாதனையை செய்ய போகுது. 3வது முறையா கோப்பையை ஜெயிக்க போகுது இந்தியா. மிகப்பெரிய ஒரு வரலாறு. அதாவது இந்தியன்ஸ் வந்து கிரிக்கெட்ல வந்து இந்தியா இப்ப சத்துக்கு வேர்ல்டு கிரிக்கெட்ல, அது டெஸ்ட் கிரிக்கெட் ஆகட்டும், ஓடிஐ ஆகட்டும், ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி ஆகட்டும், T20 ஆகட்டும், T10 ஓவர்ஸ் அதுவும் இப்ப விளையாடிட்டு இருக்காங்க. அது ரெகனைஸ் இல்லாம அதுவும் விளையாடுறாங்க. எந்த போட்டி எடுத்தாலும் இந்தியன்ஸ் ஆர் த சாம்பியன். ஒரு காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அப்படி சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியன்ஸ் தான்ப்பா. ஏன்னா அவங்க 3 தலைமுறைக்கான கிரிக்கெட்டர்களை உருவாக்குவாங்க. இந்திய அணியும் அப்படிதான் உருவாக்கி வச்சிருக்கு. இன்னைக்கு விளையாடுறவங்க எல்லாருமே சின்ன பசங்க, ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா அனுபவசாலி வீரர்கள் நமக்கு தெரியுறாங்க. காரணம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் விளையாடுறதுனால எல்லாரையும் பார்த்து எல்லா அனுபவசாலி கிரிக்கெட் சாம்பியன் கிரிக்கெட்டரா இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஆன் தர் ஓன் ரைட். சோ அதனாலதான் சொல்றேன், இந்தியா இன்னைக்கு 100% ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ராஜிகா.